இந்த வீடியோல ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்களை கையாளுறதுக்கான உளவியல் வழிமுறைகளை பார்க்கலாம். ஏடிஹெச்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய நடத்தை மேலாண்மை தான். இதுல நம்ம குழந்தைங்களோட எந்த பழக்கங்களை சரி செய்யணும், அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கறத சொல்லி நாங்க வழி நடத்துவோம். ஒரு குழந்தை தப்பு செய்யறான் அப்படின்னா அவனை திட்டுறதோ, அடிக்கிறதோ, குறை சொல்றதோ, இல்ல அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதோ தான் அதை சரி செய்யறதுக்கான வழி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. பனிஷ்மெண்ட் இல்லாம நம்ம குழந்தைங்களோட பழக்கங்களை எப்படி நல்ல விதமா மாத்தலாம் அப்படிங்கறத சொல்லி நாங்க வழி நடத்துறோம். இது கூடவே நம்ம குழந்தைங்க நல்ல விதமா நடந்துக்கிறப்ப அவனை ஊக்குவிக்கிற விதமா ஒரு சின்ன ஸ்மைலோ, இல்ல நீ நல்லா பண்ற அப்படின்னு ஒரு சின்ன பாராட்டோ கொடுக்கறப்ப அவங்களுக்கு அது ஒரு ரிவார்டா இருக்கும். இன்னும் நல்லா நடந்துக்க வைக்கிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டாவுமே இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களை ஹேண்டில் பண்றப்ப பேரண்ட்ஸ்க்குமே அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது, குழந்தைங்களை எப்படி முறையா கையாளுறது அப்படிங்கறதையுமே நாங்க வழி நடத்துவோம். ஏடிஹெச்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க அப்ரோச் பண்ண வேண்டியது ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். உங்க குழந்தைக்கு ஏடிஹெச்டி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தாலோ, இல்ல ஸ்கூல்ல இருந்து இது சம்பந்தப்பட்டமான கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வந்தாலோ உடனே ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு போங்க. இது அவன் வேணும்னே பண்றான், இது வெறும் குறும்புத்தனம் தான், கெட்ட பழக்கம் தான் அப்படின்னும், இல்ல அப்படியே விட்டாலே சரியாயிடுவான், அவனே வளர வளர சரியாயிடுவான், இல்ல நீங்களே வீட்டுல சரி பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினைச்சு விடுறப்போ இது வேற விதமான பிரச்சனைகளா அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏடிஹெச்டி இருக்கிற குழந்தைங்க முறையான ட்ரீட்மெண்ட் இல்லாம வளர்றப்ப அவங்களுக்கு எழுதுறது படிக்கிறதுல குறைபாடு வருது, கவனம் செலுத்த முடியாததுனால ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிறது, மற்ற குழந்தைங்களோட ஒத்து போக முடியாம கஷ்டப்படுறது, மற்ற குழந்தைங்க இவங்களை விளையாட்டுல சேர்த்துக்காததுனால ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றது, இன்னும் கொஞ்சம் வளர்றப்ப அவங்களோட வேலையில பெர்ஃபார்ம் பண்ண முடியாம கஷ்டப்படுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வரலாம். இன்னும் சொல்ல போனா சிலருக்கு இம்பல்சிவிட்டி காரணத்தினால தப்பான பழக்க வழக்கங்கள் வருது, தப்பான நடத்தைகள் வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுமே நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் நடக்காம தடுக்க எவ்வளவு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது அவசியம். இதுக்கு ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட கன்சல்ட் பண்றது ரொம்பவே அவசியம். வேர்ல கொஞ்சம் கவனம் செலுத்தினா மரம் ரொம்பவே வலுவா வளரும்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்க நல்லா வளர்றதுக்காக நம்மளும் அவங்க வேர்லயே கவனம் செலுத்தலாமே.